கடந்த 2 நாட்களாக இறங்கு முகத்தில் இருந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகரித்துள்ளது. காலை 1080 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலை 920 ரூபாய் உயர்ந்து 90600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நாளை சீன அதிபருடன் அமெரிக்க அதிபர் நடத்தும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் தங்கம் விலை மேலும் உயரும். நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தந்தி டிவிக்கு பிரத்யேகமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 4ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அங்கீகரிக்கப்பட்ட 12 தேசிய மற்றும் மாநில கட்சி பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை நடத்தினார். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் பாஜகவின் வாக்கு திருட்டு முயற்சி என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நவம்பர் 2ஆம் தேதி நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வேறுபாடுகளை கடந்து அனைவரும் பங்கேற்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க தாவேகாவுக்கு திமுக அழைப்பு விடுத்தது. அரசு சார்பில் வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் பனையூர் தலைமை அலுவலகம் வந்து பொதுச் செயலாளர் ஆனந்திடம் அழைப்பு விடுத்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதலாக மருத்துவ முகாம்கள் நடத்தி உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நவம்பர் 5ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும் என்று விஜய் அறிவித்துள்ளார். தாவேகாவின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் தாவேக நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. விஜயின் பிரச்சார பயணம் தொடரும் என்றும் பிரச்சார அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் மோந்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரில் சந்தித்து தேவையான உதவிகளை அரசு செய்யும் என்றும் உறுதியளித்தார். மோந்தா புயல் காரணமாக ஆந்திர மாநிலம் மஹபூபாபாத் மாவட்டத்தில் ரயில் தண்டவாளங்கள் வெள்ள நீரில் மூழ்கின. கோல்கொண்டா எக்ஸ்பிரஸ் டோர்னக்கல் சந்திப்பு ரயில் நிலையத்திலும் கோனார்க் எக்ஸ்பிரஸ் ரயில் மஹபூபாத் ரயில் நிலையத்திலும் நிறுத்தப்பட்டன. ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் ஓங்கோல் பகுதியில் மோந்தா புயலால் சாலையில் தண்ணீர் தேங்கியது. பல இடங்களில் மரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் தனியார் குடியிருப்பு கட்ட அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரிக்கை. அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் KN நேரு சகோதரர் ரவிச்சந்திரன் மீதான வேலைவாய்ப்பு மோசடி வழக்கு தமிழக அரசு விசாரணை நடத்த கோரி அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பான அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் KN நேரு மறுப்பு தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் முறையாக அறிவிக்கை வெளியிடப்பட்டு தேர்வு செய்யப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளில் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 4000க்கும் மேற்பட்ட CCTV கேமரா மூலம் தீவிர கண்காணிப்பு செய்யப்படுகிறது. சென்னை அசோக் நகரில் காரில் தோழியுடன் பேசிக் கொண்டிருந்த இளைஞரை வெட்டிக் கொன்ற கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தோழி தலைமறைவான நிலையில் தப்பியோடிய கும்பல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை பாளையங்கோட்டை பதிவுத்துறை அலுவலகத்தில் காதல் விவகாரத்தில் இருதரப்புக்கு இடையே பயங்கர மோதல். 3 பேர் காயமடைந்த நிலையில் காதல் ஜோடியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சத் பூஜை கொண்டாட்டத்தின் போது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். வெவ்வேறு இடங்களில் நீர்நிலைகளில் மூழ்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்தார். குடியரசுத் தலைவருக்கு விமானப்படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் நாளை சந்தித்து பேச உள்ளனர். தென்கொரியாவில் நடக்கும் இந்த சந்திப்பில் வர்த்தக போர், யுக்ரைன் போர் உள்ளிட்டவை குறித்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்தியது வடகொரியா. அமெரிக்க அதிபர் டிரம்ப் தென்கொரியா வந்துள்ள நிலையில் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான டான்சானியாவில் நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. வாக்கு செலுத்திய அதிபர் சமாயா சுலுஹு ஹசன் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கரீபியன் கடற்பகுதியில் நிலவும் மெலிசா சூறாவளி புயல் ஜமைக்காவை தொடர்ந்து கியூபாவை கடந்து வருகிறது. கனமழை கொட்டி தீர்க்கும் நிலையில் 7,35,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். காசாவில் இஸ்ரேலிய படை நடத்திய தாக்குதலில் குழந்தைகள், சிறுவர்கள் உட்பட 104 பேர் உயிரிழந்துள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதால் ஹமாஸ் அமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி மழையால் கைவிடப்பட்டது. இந்தியா ஒரு விக்கெட்டை இழந்து 97 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்ததால் போட்டி ரத்து செய்யப்பட்டது. ICC ஒருநாள் கிரிக்கெட் பேட்டர் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் ரோஹித் சர்மா முதலிடம் பிடித்துள்ளார். 38 வயதில் ICC தரவரிசையில் நம்பர் 1 இடத்தை பிடித்து அசத்தியிருக்கும் ரோஹித் சர்மாவிற்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.